ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொந்த ஊர்ல வந்து தாய பிள்ளைய பாக்குறது இல்ல அந்த மாதிரி ஊருக்கே இது மாதிரி ஏதாவது உனக்கு தான் வர்ற மாதிரி ஆயிப்போச்சு போலாம். யாரெல்லாம் மெக்குங்க? மெக்கானிக்கல் யாராரு? ட்ரிபிள் இசிஇ வேற என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு? சிஎஸ்சி என்ன? ஐடி, சிவில். ஓகே, 6 டிபார்ட்மெண்ட் இருக்கா? எவ்வளவு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிவில் நண்பர்கள் இருக்காங்க? சும்மாலாம் கை தூக்க கூடாது. அந்த 2 பேரும் எழுப்பி நான் சில விஷயங்கள் கேட்பேன். அதுக்காக தான். எவ்வளோ அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா 2 பேரும் ஊருக்காரங்க, ஒன்னா டயர் ஓட்டினது, அந்த ஃப்ரெண்டு கிடையாது. வேற என்ன டிபார்ட்மெண்ட்? இசிஇல இருக்கவங்க எவ்வளவு பேருக்கு வேறொரு டிபார்ட்மெண்ட்ல ஃப்ரெண்ட் இருக்காங்க? How many people we have friends in other department? இந்த பொம்பளை பிள்ளைய கை தூக்குறதெல்லாம் ஒன்னா சொல்லி பொறுக்க போனது அது இல்ல. ப்ராப்ளம் வித் இந்தியா இஸ் திஸ். இதுதான் இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனை. என்னுடைய படிப்பை தாண்டி எந்த வாசல் பக்கமும் நான் தலை வைத்தே படுக்க மாட்டேன் என்று நினைத்துக் கொள்வேன். எல்லா காலேஜிலையும் நான் பார்த்துட்டேன். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்னா உடனே மெக்கானிக்கல் பயங்கர சவுண்டா இருக்கும். மெக்கானிக்கல் பொறுப்பாலும் சவுண்டா இருக்கும் கொஞ்சம். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இன்ஜினியரிங்கிறது மெக்கானிக்கல் தான் அப்படின்னு அவங்க மனநிலை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கக்கூடிய இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்தையே நாங்க தான் ரூல் பண்றோம் அப்படிங்கிற மனநிலை. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான மனநிலை இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் இன்ஜினியரிங். இது எல்லாமும் சேர்ந்ததுதான் இன்ஜினியரிங். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்பது என்னுடைய பாடத்திட்டத்தை தாண்டி எந்த விஷயம் குறித்தும் நான் யோசிக்கப் போவதில்லைங்கிற மனநிலையோடு புத்தகத்திற்குள் விழுந்து கிடப்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான முதல் பிரச்சனை. தயவு செஞ்சு ஹேவ் அ இன்டராக்ஷன் வித் ஈச் த டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்கவங்க மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் என்ன படிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்க சப்ஜெக்ட்ல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு நடிகருடைய ரசிகரா இருந்து அவர் இன்னொரு நடிகருடைய ரசிகரா இருந்தா 2 பேரும் பேசிக்கிறது இல்லையா? ஓ நடிகர் எப்படி நடிச்சார், ஏன் நடிகர் எப்படி நடிச்சார் நம்ம பேசிக்கிறோமா இல்லையா? 3 மணி நேரம் நம்ம சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம் குறித்து இவ்வளவு பெரிய விவாதம் நமக்குள்ள நடக்கும்னா, ஒட்டுமொத்த இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இன்ஜினியரிங் பத்தி எவ்வளவு பெரிய விவாதம் நமக்குள்ள நடந்திருக்கணும், நடக்கணும். பட் why it is not happening? ஏன் இது நடப்பதே கிடையாது? காரணம் என்னன்னா, நான் படிப்பது எனக்கு போதுமானது என்கிற மனநிலை நமக்கு இருக்கு. 1. 2வது, நான் படிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குங்கிற மனநிலை. 3வது ஒரு மனநிலை இருக்கு. நிறைய பேருக்கு அந்த மனநிலை தான் இருக்கும். படிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு கல்லூரிக்குள் என்னென்ன மனநிலையோடு ஒரு மாணவன் வருகிறான் அப்படிங்கிற கேள்வி முன் வச்சோம்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. எல்லாருமே இன்ஜினியர் ஆகி நாட்டுக்கு ஒரு பெரிய சேவை செஞ்சணும்னு இன்ஜினியரிங் வந்துட்டோமா அப்படின்னா இல்ல. எல்லா டாக்டருக்கு படிக்கிறவங்களையும் கேளுங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆபரேஷன் இல்லை, மருத்துவராகி நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படிம்பாங்க. மருத்துவராகிலாம் நாட்டுக்கு சேவை செய்ய முடியாது. ரைட்? என்ன அடிப்படையான காரணத்தின் பின்னணியில் நீங்கள் ஒரு பொறியியல் கல்லூரிக்கு வந்திருக்கிறீர்கள் என்பது காரணம் வேறு. பலருக்கு பல காரணங்கள் இருக்கலாம். எங்க குடும்பத்தில் யாருமே படிக்கல, என்னைய படிக்க வச்சாங்கன்னு இருக்கலாம். எங்க மாமா பையன் ஒருத்தர் இன்ஜினியரிங் படிக்கிறான், அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா என்னை மண்டையில் அடிச்சு சேர்த்து விட்டார்னு இருக்கலாம். எந்த வீட்டில் பொண்ணு எடுக்கலான்னு உத்தேசம் பண்ணிருக்கோமோ அந்த பிள்ளை மெட்ராஸ்ல இன்ஜினியரிங் படிக்குது, அதுக்காக இருக்கலாம். அப்பதான் அமெரிக்கா மாப்பிள்ளை கிடைக்குங்கிறது காரணமா இருக்கலாம். ஆனால் என்ன